ரிஷி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. சாப்டூர் பேரையூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலுக்கு பாதை 3 மாவட்டத்திலேருந்து வருதுங்க. விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்திலேருந்து நீங்கள் போகணுன்னா பேரையூர் வாழத்தோப்பு வழியாக இந்த கோயிலை போய் சென்றடையலாம். இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பத்ராயிருப்பு தானிப்பாறை வழியாக சென்றடையலாம். இன்னொரு வழி தேனி மாவட்டம் வருசநாடு வழியாக தாளையூர் வழியாக சென்றடையலாம். சுந்தர மகாலிங்கம் கோயில் 3 மாவட்டத்தில் இருந்தும் வர்றதுக்கான பாதைகள் இருக்குங்க. எந்த பாதையில் நீங்கள் ஏறினாலும் குறைஞ்சபட்சம் 2:30 மணி முதல் 4 மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க. நம்ம இப்போ எந்த பாதையை எடுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை வழியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இதாங்க அந்த வழி. சுந்தர மகாலிங்கமாக சுயம்பு லிங்கத்தில் இங்கே காட்சி தராருங்க. தானிப்பாறை அடிவாரத்தில் நிறைய அன்னதான கூடங்கள் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக இலவசம்தான். சாப்பாடு சாப்பிட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். நிறைய அன்னதான கூடங்கள் இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். சுற்றுலா தலங்கள், கோயில் ஸ்தலங்கள், கல்வி சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக, இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. நம்ம சேனல் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சிங்க. பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இதாங்க தானிப்பாறை அடிவாரம். இங்கே வனத்துறை அலுவலகம் இருக்குங்க. இங்கே ஒரு 10 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க. இதுதான் தானிப்பாறை அடிவாரம் வனத்துறை அலுவலகங்க. இங்கே ஒரு 10 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே ஏறலாம் ஆரம்பிக்கலாம். அவசியம் அனைவரும் போய் பார்த்து வரலாம். அப்படி ஏற்ற இடம்தான். இதாங்க மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சேனல் ஷார்ட் ஃபிலிம்லாம் போட போகிறோங்க. நடிக்க திறமை உள்ளவர்கள் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாம். திறமைக்கு ஏற்றாப்புல சம்பளம் கொடுக்கப்படும். சிவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவரை பார்க்க நம்மளால் முடியும். இந்த சுயம்புலிங்கம் அங்கே காட்சி தருகிறாரு. மேலே மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம குழந்தைகள் முதல் வயதானவர்கள் அனைவரும் மேலே ஏறலாம். இருக்கிறதுலே கொஞ்சம் சமதள பகுதியும் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஏற்ற இடமாகவும் தானிப்பாறை வழி தாங்க இருக்குது. அனைவரும் ஏறுற மாதிரி இருக்குது. மற்ற 2 பாதை அந்தளவுக்கு ஏறுற அளவுக்கு வசதியாக இருக்காது. கரடு முரடாக தான் இருக்கும். இதுவுமே கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய லெவலில் கஷ்டங்கள் இருக்காது. இதாங்க விநாயகர் கோயில், காளியம்மன் கோயில் இருக்குது, காலபைரவர் கோயில் இருக்குது. இங்கே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை எழிலோடு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல் நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது. குறுகிய காலத்து நிறைய நாடுகளில் நம்ம சேனல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்லிக்கிறோம் நன்றின்னு. இதுதான் கருப்பசாமி கோயில். முன்கூட்டியே இருக்குது முன்னாடி. அங்கே சந்திரமகாலிங்கம் சுந்தரமங்கா கோயிலுக்கு முன்னாடி ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. அது பிலாவடி கருப்பசாமி. அங்கே அமாவாசை அன்னைக்கு போனோம். கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. கருப்பசாமியை கடந்து போனோம்னா நாகம்மன் கோயில் இருக்குங்க. நாகம்மன் கோயிலை நடந்து கடந்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா வழுக்குப்பாறை வரும். வழுக்குப்பாறைன்றது ஒன்று அந்தளவுக்கு பெரிய லெவலில் கஷ்டம்லாம் இருக்காது. சின்ன மலை தான், கொஞ்சம் சேஃபான. வழுக்கி போகும் தண்ணி. மழை காலங்களில் கொஞ்சம் வழுக்கும், அதனால் வழுக்குப்பாறைன்னு வச்சுருக்காங்க. வழுக்குப்பாறையை கடந்தோடனே மாங்கனி ஓடைங்க. இதுதான் மாங்கனி ஓடை. இந்த ஓடையை கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா 2வது மலை வந்துடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25% மேலே ஏறி இருக்கோங்க. வாங்க தொடர்ந்து பயணிப்போம். நிறையா குரங்கள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் கரடி நடமாட்டங்கள்லாம் இருக்கும். அது அந்த கூட்டங்களில் இருக்காது. இது வழுக்குப்பாறைங்க. இந்த வழுக்குப்பாறை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஏறி இறங்கினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். படி கிட்டத்தட்ட ஒரு 40% படி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். இந்த இடம் தான் வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். வழுக்குப்பாறையுடைய கீழே தண்ணி கிடங்குங்க. அது நிறைய பேர் ஏறி இறங்குறாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இது மொத்தம் 7 மலையில் இருக்குங்க. 7வது மலையில் தாங்க சுந்தரமகாலிங்கம் கோயில், சந்திரமகாலிங்கம் கோயில் இருக்காங்க. 18 சித்தர்கள் இன்னமும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதாக ஐதீகம். இங்கே போயிட்டு வந்தாலே மன அமைதி நிறையா கிடைக்கும். 2வது மலையில் போய்கிட்டு இருக்கோங்க நம்ம இப்போ. வாங்க தொடர்ந்து பயணித்துட்டு பார்த்துட்டு வருவோம். இதான் அத்தி ஊத்து சங்கிலி பாறைங்க. இந்த ஓடையை கடந்து போனோம்னா இதான் மாங்கனி ஓடை. அது கீழே இந்த மலை கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கால் ஊண்டி மேலே ஏறணும். இல்லைன்னா வலிக்கு கீழே எல்லாம் விழுந்துருவோம். ரெட்டலிங்கம் வர வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. ரெட்டலிங்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஏற்றம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் சமதள பகுதி தான் வந்துடும். ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. இப்போ நம்ம 2வது மலையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறையா தகவல்கள் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில தகவல்கள் கிடைக்காமல் போயிடும். இதான் 2வது மலை உச்சிங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான இடம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேலே ஏறுங்க எல்லோரும். இதுலேருந்து ஏற்றமாக தாங்க இருக்கும். அந்தளவுக்கு இறக்கம்லாம் ஒன்றுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
படி ஓரளவுக்கு நல்லா போட்டு வச்சுருக்காங்க. 2 3 மலை 4 மலை வரைக்கும் இருக்குது. ரெட்டலிங்கம் போகிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காதுங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான தாகத்தை தீர்க்கறதுக்கு தண்ணி, பழங்கள், வாட்டர்லாம் கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் கேன் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதுதான் 3வது மலையிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க வியூவு. கொஞ்சம் வெயில் காலங்கள்னால கொஞ்சம் மரம் செடியெல்லாம் கொஞ்சம் பட்டு போயிருக்கு. ஏப்ரல் மேலே அப்படித்தான் இருக்கும். மேக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். போகிற வழியில் ஒரு பாறையில் மஞ்சள் போட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. இது என்னன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியலை. அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். மூணாவது மலையை கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்டர் டேங்க் அங்கங்கே இருக்குது. மூணாவது மலை கடந்து போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம தண்ணி கேன்லாம் வச்சுருக்காங்க. தண்ணியெலாம் பிடிச்சிக்கலாம். இந்த சுகாதாரம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுதுங்க. அந்தளவுக்கு சுத்தமாலாம் இல்லை. மேக்ஸிமம் இங்கே தண்ணி பிடிச்சிட்டு போய் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். விசிடிவி மூலிமா நீங்கள் பார்க்குறத நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருக்குங்க. இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சிவன் எங்களுக்கு அருள் கொடுத்துருக்காப்புல. அதனால் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். சரி சரி கடைகள்லாம் அங்கே இருக்குங்க. ரெட்டலிங்கம் வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துட்டோம் நம்ம. இதுதான் படிவெட்டு பாறை. இது 4வது மலைன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏறலாம். கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வனபத்திர காளியம்மன் கோயில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சமதள பகுதி வந்துடும். ஈஸியாக நடக்கலாம். இதாங்க நம்ம ரெட்டலிங்கத்தை தாண்டி போய்க்கிட்டு இருக்க பாதை. இந்த இப்படித்தான் சின்ன சின்ன ஏற்றங்கள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4 மலைக்கு மேலே நம்ம இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாதுங்க. வாங்க போய் சுந்தர மகாலிங்கம் கோயில் சுயம்பலிங்கமாக இருக்க ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இதாங்க 4வது மலை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த இடம்லாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் எடுத்து வைங்க. செருப்பு போட்டுக்கோங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அந்த காலத்தில் போனாங்கன்னா அவங்க அந்த காலத்தில் ஹெல்த்தான சாப்பாடெலாம் சாப்பிட்டாங்க. அவங்களால பயணம் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போலாம் நம்ம அந்தளவுக்கு ஹெல்த்தான சாப்பாடெலாம் சாப்பிடல. கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதாங்க பச்சரிசி பாறை. இது 5வது மலைன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இன்னும் ஒரு 2 மலை தாங்க இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றமாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக ஏறுதுன்னு. ஆனால் பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஈஸியாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். நம்மளோட சுந்தர மகாலிங்கம் கோயில், சந்தன மகாலிங்கம் கோயில், சுயம்பலிங்கத்தை பார்த்துட்டு வருவோம்.
ஏ ஏராளமான ஆட்கள் சுயம்புலிங்கத்தை ஐயாவை பார்க்க வந்துட்டுருக்காங்க. மக்கள் சாரசாரியாக வர்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் ரிஷி நியூஸ் மிக பிரம்மாண்டமான முறையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியூஸ்கள், இந்தியா முழுவதும் உள்ள நியூஸ்கள், உலகத்தில் உள்ள நியூஸ்கள் அனைத்தும் நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம். அதுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அஞ்சாவது மலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. ஓரளவுக்கு சமதள பகுதி தாங்க இதெல்லாம். ஆரியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பாதையாக தாங்க இருக்கும். மக்கள்லாம் போயிட்டு வரலாம். இதாங்க யானை பாதை. இந்த யானை நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மக்கள் நடமாட்டம் இருக்கும்போது அது வராது இந்த பக்கம். வாங்க தொடர்ந்து பயணம் செய்வோம். நம்ம சேனலை மென்மனு வளர வாழ்த்துக்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க. இதுதாங்க கவர்மெண்ட் அறிவிப்பு பலகை. இந்த சித்தர்கள் வாழ்ந்தது செஞ்சதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. பிலாவடி கருப்பசாமி பக்கத்தில் வந்துட்டோங்க நம்ம. வாங்க தொடர்ந்து பயணம் செய்வோம். ஐயாவை தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம். கிட்டத்தட்ட பிலாவடி கருப்பசாமி கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க. சாப்டூர் காவல் நிலையம் எல்லா பகுதிங்க அது ஃபுல்லாக. கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சாப்டூர் பேரையூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதாங்க பிலாவடி கருப்பசாமி கோவில். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி வந்தீங்கன்னா சுந்தரமகாளியம்மன் கோயில் வருங்க. ஓம் நமச்சிவாயா போற்றி. ஓம் நமச்சிவாயா போற்றி. ஓம் நமச்சிவாயா போற்றி. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். மழை காலங்களில் தண்ணி நிறையா வருங்க. இங்கிட்டு போடாது. இந்த ஓடையை கடந்து போனோம்னா சுந்தரமகாளியம்மன் கோயில் வந்துடும். அதான் பிலாவடி கருப்பசாமி கோவில். ஓடை இந்த இடத்துலையும் தண்ணி வரும் மழை காலங்களில். நடப்பாவை தான் இதுவும். மேலே கவர்மெண்ட்டு மூலிமா அன்னதானம் போட்டுக்கிட்டாங்க. அன்னதானம் கூட ப்ரைவேட்டாகவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுதான் நுழைவு வாயில். சந்தனமகாலிங்கம் சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பக்கம் கடைகள்லாம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோங்க. சுந்தரமகாளியம்மன் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். மீண்டும் சொல்கிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். எந்த ஒரு மாற்று கருத்து நம்மளுக்கு கிடையாது. தொடர்ந்து ஆதரவும் தாருங்கள்.
இந்த சேனல் வளர வளர நிறையா பேருக்கு உதவிகள்லாம் செய்யப்படும். இதில் வர வருமானத்தை ஒரு பகுதி எடுத்து செய்வோம். தான் பக்கத்தில் வந்துட்டோம். சுந்தரமகாளியம்மன் கோயில் தோரண வாயில் இதுதாங்க. உள்ளே எடுக்க அனுமதி இல்லை, வெளியே மட்டும் எடுத்திருக்கோம். உள்ளே போய் நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஐயாவை உங்களோட குறைய சொல்லிட்டு வாங்க. நானும் என் குறைய சொல்லிட்டு வந்திருக்கோம். இது சந்தனமகாளியம்மன் கோயிலுக்கு போகிற பாதைங்க, பக்கத்துலேயே போகும். அதையும் உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, வெளியே மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். சந்தனமகாளியம்மன் கோயிலில் நிறைய படிக்கட்டுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மண் இன்னும் கல் எல்லாம் போட்டு மேலே ஏற்றி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்களா? நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ரிஷி டிவி அண்ட் ரிஷி நியூஸ். நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.